ஹலோ கனிங் சேனல் பீப்புள். சிங்கர் சுஷிலா மேடம் அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. இப்போ அவங்களோட வீட்டில் ஒரு ப்ரீஃப் கேஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ப்ரீஃப் கேஸ் ஃபுல்லாகவே வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதை அவங்க சித்ரா மேடம் கிட்டே கொடுத்து இந்த மாதிரி வந்து உங்களுக்காக ஒரு பொறுப்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கடிதமே அமைச்சிருக்காங்க. அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஷிலா மேடமுக்கு திடீர்னு வந்து உடம்பு முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து இப்போ வந்து எல்லாம் சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆனாலுமே கூட சித்ரா மேடமுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே வந்து சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைல்ஸு, அவங்களோட சொத்து விவரங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸில் எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து ஒரு ஷூட் கேஸில் போட்டு எல்லாமே வந்து பக்காவாக ஃபைல் பண்ணிவிட்டு அதை வந்து ஷூட் கேஸில் வச்சு சித்ரா மேடமுக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது, அது என்னால் நல்லாவே உணர முடியுது. எனக்கு 88 வயசு ஆகிடுச்சு அப்படின்றதுனால எனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு ரொம்பவே பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உடலும் வந்து எனக்கு சுத்தமாக வந்து ஒத்துழைக்கல, அது எனக்கே நல்லா தெரியுது. ஸோ அதனால் வந்து நாளை பின்ன எனக்கு எதனா ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த ப்ரீஃப் கேஸில் என்னோடய டாக்குமெண்ட்ஸ், என்னோடய விவரங்கள் எல்லாமே இல்லை இருக்குது. நிறைய முக்கியமான ஃபைல்ஸ் இருக்குது. என்னோடய வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் முதல் கொண்டு இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பத்திரமா நான் சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ இதை பார்க்கும்போதே வந்து எல்லாருக்குமே வந்து ஆஹா என்னப்பா இது சித்ரா மேடம் அவ்வளோ நம்புகிறாங்களான்னா, ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ வந்து க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து சித்ரா மேடம் சுஷிலா மேடமா அம்மான்னா வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்க கிட்ட தான் கொடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஷூட் கேஸ் ஃபுல்லாகவே வந்து நிறைய சித்ரா மேடமோட ஃபோட்டோஸ், அவங்க சின்ன வயசு ஃபோட்டோஸ், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கிற ஃபோட்டோஸ், நிறைய அவுட்டிங் போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ்னு சொல்லி சித்ரா மேடம் சுஷிலா மேடம் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்து அதையுமே வந்து ஃபோட்டோ ஃப்ரேமாக போட்டு அந்த ஷூட் கேஸில் போச்சு அமைச்சிருக்காங்க. சித்ரா மேடம் பார்த்த உடனே இதில் வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண் கலங்கி என்னப்பா இது இவ்வளோ நம்ம மேலே அன்பு வச்சு நம்ம மேலே வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்களே, இவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக எதனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்பவே வந்து எமோஷனலாக வந்து அட்டாக் ஆகிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியா செம வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி தான் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் எடுத்த ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட லெவலில் அவ்வளோ பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த டேரக்டர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, ரீசெண்டாக வந்து மகாராஜா படம் வந்து முழுக்க வந்து நான் வேற ஒரு ஹீரோ வச்சு எடுத்திருந்தேன். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தனு. நான் அவரை வச்சு தான் வந்து கதையை இயக்கியிருந்தேன். பட் இருந்தாலும் கூட அவர் வந்து திடீர்னு வேறு ஒரு சுச்சுவேஷனில் மாட்டதுனால நான் வந்து மகாராஜாவை விஜய் சேதுபதி சார் வச்சு எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது தொடர்பாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சாந்தனு அவர்களே வந்து திடீர்னு வந்து ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ட்வீட்டை போட்டிருந்தாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மகாராஜா அப்படின்ற பெரிய படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். இதுக்கு வந்து நானோ இல்லை வேறு யாரோ காரணம் கிடையாது. தயாரிப்பு நிறுவனம் வந்து என்னை வச்சு ரிஸ்க் எடுக்க வந்து விரும்பலை. ஸோ அதனால தான் படம் என் கையை விட்டு தழுவி போயிடுச்சே தவிர என் அப்பாவோ நானோ இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.